வெல்கம் டு மூவி மீடியா மக்களே. இன்றைக்கி நாம் கொரியனில் இருக்கக்கூடிய டாப் 10 சைக்கோ த்ரில்லர் படங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற படங்கள் எல்லாமே தரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க லிஸ்ட்டை வந்து பார்த்துடலாம். இந்த லிஸ்ட்டில் 10ஆவதாக பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன தி சேஸ் படம் தான். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தொடர்ந்து ஒரு சில மர்டர் வந்து அந்த ஏரியாவில் நடக்குது. அங்கே லேண்ட்லார்டு ஒருத்தர் இருப்பாருங்க, அதாங்க அந்த ஹவுஸ் ஓனரு. அவரும் இன்னொரு டிடெக்டிவும் சேர்ந்து இந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மெயின் பிளாட்டு. இந்த மாதிரி மூவிலாம் சும்மா சொல்லவே வேணாங்க, கொரியன்காரங்க வேறு லெவலில் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மூவியும் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் ப்ளே எப்படின்னா, ஸ்டார்டிங் ஒரு 25 நிமிஷம் ஸ்லோவாக போகுங்க, திடீர்னு ஒரு 20 நிமிஷம் ரொம்பவே பரபரப்பாக போகும், திருப்பி ஒரு 25 நிமிஷம் காமெடி அப்படின்னு கொஞ்சம் ஸ்லோவாக போகுங்க, திருப்பி பரபரப்பாக போகும். அதாவது அப் அண்ட் டவுன் பேட்டர்னில் கொண்டு போயிருப்பாங்க. அது வந்து உண்மையாக சொல்கிறேங்க, சூப்பராகவே இருந்தது, உங்களுக்கு போரே அடிக்காது. ஏன்னா காமெடி கலந்த த்ரில்லர் மூவி, அதான் சொல்கிறேங்க. இந்த மூவி பார்த்திங்கன்னா வெறும் மர்டர் மிஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் காமெடி எலமெண்ட்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அது உண்மையிலே இந்த படத்துக்கு வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த மூவியில் சினிமோட்டோகிராஃபியும் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு நல்ல காமெடி கலந்த த்ரில்லர் மூவி. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 9ஆவதாக பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆன தி சேசர் படம். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்கைஸ்டு போலீஸ் ஆஃபீஸர் அவர் வந்து பிம்பாக மாறிடுறாருங்க. அதாங்க இந்த ப்ராஸ்டியூட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு அந்த மாதிரி அனுப்புவாங்கள்ல ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாம், அந்த வேலை செய்கிறாரு. ஒரு நாள் வந்து அவரோட ப்ராஸ்டியூட் ஒருத்தங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ இதை கண்ட அவங்க எப்படி இறந்து போனாங்க, அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த மூவி வந்து ராட்சசன் தமிழ் படம் மாதிரியே இருக்குங்க. நீங்கள் இந்த படம் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரிய வரும். கண்டிப்பாக நல்ல விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் போலீஸோட அலட்சியமான விஷயங்கள், அப்புறம் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. ஒரு நல்ல த்ரில்லிங்கான மூவிங்க. பட் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது, நிறைய வயலன்ஸ் அண்ட் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதாங்க, சரி பார்த்து என்ஜாய் கரோங்க. இந்த லிஸ்ட்டில் 8ஆவதாக பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன ப்ளூ பேர்ட் படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ வந்து ஒரு டாக்டர். அவருக்கு வந்து ஒரு சில பேர் மேலே சந்தேகம் வருது. ஏன்னா அந்த ஏரியாவில் சில பேர் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாங்க. ஸோ ஹீரோக்கு ஒரு சில பேர் மேலே ரொம்பவே சந்தேகம் வருதுங்க. இவர் அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த மூவி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் கிளைமேக்ஸில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி தாங்க வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் அந்த மூவியில் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் மைண்ட் ப்ளோவிங்காக இருந்துச்சு. இந்த மூவியோட ட்விஸ்ட்டுக்காகவே நீங்கள் இந்த படத்தை நம்பி பார்க்கலாங்க. என்ன கேட்டிங்கன்னா, உண்மையிலே ஒரு மஸ்ட் வாட்ச் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது இந்த படத்தை, ஏன்னா அடல்ட் கண்டென்ட் இருக்குங்க. ஸோ அதான் சரி, இந்த மூவியை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் 7ஆவதாக பார்த்தீங்கன்னா 2010 ரிலீஸ் ஆன மிட் நைட் எஃப்எம் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட பிளாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூவியோட ஹீரோயின் வந்து ஒரு ரேடியோ எஃப்எம்மில் ஆர்ஜேவாக இருக்கிறாங்க. அவங்க ஹாஸ்ட் பண்ணுற கடைசி எபிசோட் அன்னைக்கு ஒரு சைக்கோ கில்லர் ஃபோன் பண்ணுறான். அவன் ஃபோனில் இந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு அண்ட் அவங்களோட பொண்ணை வந்து கடத்திடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுதான் அந்த படத்தோட மெயின் பிளாட்டு. இதுவும் அந்த கொரியன் த்ரில்லர் படங்கள்லாம் எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படமும் செம இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் என்கேஜிங்காக இருக்கும். ப்ரெடிக்டபுளான ஸ்டோரி தாங்க. பட் ஹீரோயினுக்கும் அந்த கில்லருக்கும் நடக்கிற விஷயங்கள், ஏன் அவன் இப்படிலாம் பண்ணுறான், அதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நீங்கள் இந்த மூவியை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் இது எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இல்லை, டெலகிராம்லேருந்து எடுத்து பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். 6ஆவதாக பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன மிட் நைட் படம் தான். இந்த படத்தோட கதைன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து காதும் கேட்காது, பேசவும் வராது. அவளை சீரியல் கில்லர் ஒருத்தன் கடத்தி கொலை பண்ண பார்க்குறான். அவன்கிட்ட இருந்து ஹீரோயின் வந்து எப்படி தப்பிச்சாங்க, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. உண்மையிலே ஒரு ப்ரெடிக்டபிளான கிளைமேக்ஸு அண்ட் ஸ்டோரியும் கூடங்க. பட் இருந்தாலுமே ஸ்க்ரீன் ப்ளே வந்து செம்மையாக பின்னிட்டாங்க. எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குமோ அந்தளவுக்கு வந்து த்ரில்லிங் ஸ்க்ரீன் ப்ளே வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே கொடுத்துருந்தாங்க. அந்த பரபரப்பை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு மஸ்ட் வாட்ச் மூவிங்க. என்ன கேட்டால் ஃபேமிலியோட பார்க்கலாம். அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் 5ஆவதாக பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆன தி நெய்பர் படம் தான். இந்த படத்தோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சீரியல் கில்லர் இருக்கான். அவன் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சின்ன பொண்ணுங்களை பார்த்தா கொலை பண்ணுறாங்க. பட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இவன் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. இவன் தான் அந்த கொலை பண்ணுறான்னு. பட் ப்ரூஃப் எதுவும் இல்லாதனால இவன் தப்பிச்சிடுறான். இவன் கடைசியில் கையும் களவுமாக மாட்டினானா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மெயின் பிளாட்டு. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தாங்க. ஆனால் ஒரு சீரியல் கில்லர் எலமெண்ட்டை ஆட் பண்ணி பயங்கரமாக த்ரில்லிங்காக அண்ட் கிறிஸ்பாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்தை. என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய படம். இதுவும் நீங்கள் டெலகிராமில் சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இதை தவிர்த்துடணும். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இந்த லிஸ்ட்டில் 4வதாக பார்த்தீங்கன்னா 2012 ஒரு கொரியன் த்ரில்லராக ரிலீஸ் ஆன கன்ஃபெஷன் ஆஃப் மர்டர் படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் வந்து இந்த மாதிரி ஒரு புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிடுறான். அவனோட கொலை பண்ணுற ஸ்டைலு அந்த பேட்டர்ன் அதெல்லாம் யார் யாருக்குன்னா அதெல்லாம் டீட்டெயில்டாக ஒரு புக்கு மாதிரி பப்ளிஷ் பண்ணுறான். ஏன்னா கொரியனில் ஒரு சட்டம் இருக்குது, 15 வருஷம் அந்த கேஸை சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த கேஸில் இன்வால்வ் ஆன கில்லர் அதுக்கப்புறம் மாட்டினா கூட விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து கொரியாவில் வந்து இருக்குது. ஸோ அதனால் இவன் இந்த இதெல்லாம் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்லர் புக்கை வந்து ரிலீஸ் பண்ணிடுறான், பப்ளிஷும் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது அதுதாங்க இந்த படத்தோட மொத்த கதை. இந்த மூவியும் செம்மையாக தான் இருக்கும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய சைக்கோ த்ரில்லர் மூவி. இதுவும் நீங்கள் வந்து டெலகிராமில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். இந்த மூவி வந்து மெச்சூர் அடல்ட்ஸ்க்கான மூவி. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 3வதாக பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன தி கேங்ஸ்டர் தி காப் தி டெவில் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் இருக்காங்க, அவனை பிடிக்க ஒரு காப்பு ஒரு கேங்ஸ்டர் 2 பேருமே சேர்ந்து பிடிக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் அந்த சீரியல் கில்லர் இவங்க கிட்ட மாட்டினானா இல்லையா அதுதான் அந்த படத்தோட மொத்த கதை. இந்த மூவியோட ஸ்டோரியே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு கமர்ஷியல் கலந்த ஒரு த்ரில்லர் கலந்த மூவி மாதிரி இருந்ததுங்க. இந்த மூவியோட ஸ்க்ரீன் ப்ளே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. இந்த மூவி முக்கியமாக இந்த மூவியோட பெரிய பாசிட்டிவான விஷயம்னு பார்த்தீங்கன்னா டான் லீ இவரோட ஆக்டிங் வந்து மனுஷன் வேறு லெவல் பண்ணியிருப்பார். இந்த மூவியை பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு இவரோட ஆக்டிங் வந்து இருந்தது இந்த மூவியில். கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய படம், நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம் அந்த படத்தை. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 2வதாக பார்த்தீங்கன்னா 2003 ரிலீஸ் ஆன மெமரிஸ் ஆஃப் மர்டர் படம். இந்த படத்தோட பிளாட்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் சில விமன்ஸ்லாம் ரேப் பண்ணி கொலை பண்ணப்படுறாங்க ஒரு சீரியல் கில்லர் மூலமாக. அந்த சீரியல் கில்லர் யாருன்னு டிடெக்டிவ்ஸ் 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அதுதான் அந்த படத்தோட பிளாட்டு. இந்த மூவியோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு, அப்புறம் இதில் டிடெக்டிவ்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த சீரியல் கில்லரை பிடிக்க அதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு மூவிங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம், ஒரு மஸ்ட் வாட்ச் கொரியன் த்ரில்லர் மூவி, நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ்ங்க. இந்த மூவி ஓடிடிலாம் அவைலபிளாக இல்லை, நீங்கள் டெலகிராம் அப்படி தான் தேடி கண்டுபிடிச்சி டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2010 ரிலீஸ் ஆன ஐசா தி டெவில் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை சீரியல் கில்லர் ஒருத்தன் ரொம்பவே கொடூரமாக கொலை பண்ணிடுறான். அதுக்கு ஹீரோ அந்த சீரியல் கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சு ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா அதுதான் அந்த படத்தோட மெயின் பிளாட்டு. இந்த மூவி ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு படங்க. இதில் நடித்த வில்லனோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும், செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குங்க பார்க்கும்போதே. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கொடூரமான வில்லனாக அந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பார். செம்ம த்ரில்லிங்காக இருக்குங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. இது அமேசான் பிரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு, தமிழ் டப்பிங்கும் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல படங்கள் வெப்சீரிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மூவி மீடியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கான்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஈஸ்வர ராஜா.